வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சிட்டேன். இந்த பில்டிங்கில் தான் தூங்கியிருந்தேன். அங்கே இருக்க பாருங்க பேகு. எந்திரிச்சேன். சரி எந்திரிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தா காலையில் இப்போ 7 மணியா 8 மணி கரெக்டாக 6 மணிக்கே எந்திரிச்சேன். ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி இப்போ 8 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு மழை. இன்னும் விடாமல் பெய்யுதுங்க மழை. நான் எப்படி தான் போகிறதுன்னே தெரில. ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி. இப்போ தாங்க லைவ் வந்துருந்தேன் நம்ம சேனலில். என்னென்னா கரெக்டாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மார்னிங் 10 to 11 அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்திருந்தேன். என்ன ஆச்சுன்னா அந்த லைவில் ஜஸ்ட்டு இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். மழை தடன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போய் இறங்கிட்டேன். இந்த லைவ்லேயே போய் இறங்கிட்டு நல்லா குளிச்சுட்டு ஃபோனை இங்கே வச்சுட்டு அப்படியே நல்லா குளிச்சுட்டு இந்த விழுகுது பார்த்தீங்களா சைடில் மாதிரி தண்ணி விழுகுதா, அதில் போயிட்டு நல்லா குற்றால அருவி மாதிரி குளிச்சுட்டு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தேன் லைவில். அதான் வந்து நல்லா குளித்து தேய்ச்சி நல்லா குளிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா மழை வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த பில்டிங்லேயே சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். வேறு வழியே இல்லைங்க. வெளியே லைட்டாக போகலாம், சரி ஓகே நம்ம காசர்கோடு போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். கடன்னு மழை வந்துடுது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நான் வந்து இப்போ தான் குளிச்சு முடித்தால துண்டு முட்டு கட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ சேம் அந்த இது பில்டிங் ஃபுல்லாக வந்து தண்ணி இது கீழே வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு தண்ணி. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே எவ்வளோ நேரம் தான் நம்ம இருக்க முடியுன்றதும் தெரில. மழை கண்டினியூஸாக நிற்காமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு இந்த பில்டிங் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி அதுதாங்க பில்டிங். சைடில் ஃபுல்லாக அந்த இது தான் பஜார் மாதிரி கடை வச்சுருப்பாங்கல்ல, அது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கேமராவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கே தான் நேற்று லைட்டு வந்து ஒரு 2 மணிக்கு இங்கே தான் ஸ்டே பண்ணேன். நைட்டு 2 மணி இங்கே உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 2 மணி நேரம் தூங்கினேன், எந்திரிச்சிட்டேன். காலையில் எந்திரிச்சு லைவ் 10 மணிக்கு லைவ் போட்டுட்டு நேராக போயிட்டு குளித்தேன். குளித்து முடிச்சுட்டு மலையிலே குளிச்சாச்சு. குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே திரும்ப உட்காந்துருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் இந்த பின்னாடி காய போட்டிருக்கேன். காயாதே, எப்படி மழை பெய்யும்போது எப்படி காயும். அதனால் அப்படியே வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம் எவ்வளோ நேரம் தான் மழை பெய்யுமோன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறதுங்க, எப்படி வந்து சிக்கிட்டேன். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன பண்ணுறதுன்ட்டு. காசர்கோடு வேகமாக போயிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. நான் கூட சரி மழை கொஞ்சம் நேரத்தில் நின்றோம் கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சா அப்படி ஆகுது. தனியாக புலம்புறதும் கஷ்டமாக இருக்குது. லிஃப்ட்டு கேட்டு போயிடலான்னு பார்த்தா இந்த லிஃப்ட்டும் காரில் லிஃப்ட்டு கேட்டு போயிடலாம் மழையில் அப்படின்னு பார்த்தா யாரும் நிப்பாட்டவும் மாட்டுறாங்க. இந்த பக்கம் வரவே மாட்டுறாங்க மழை பெய்யறனால. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக நேராக போனீங்கன்னா, இந்த சைடு நான் சொல்கிறது லெஃப்ட் சைடில் நேராக போனீங்கன்னா இது இருக்குது, வெள்ளம் மாதிரி நனைஞ்சு 3-4 புல்டோசரை வச்சு அள்ளிகிட்டு இருக்காங்க. தண்ணியை அள்ளிகிட்டு இருக்காங்க. நல்லா சிக்கிட்டேன். ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன். ஆனால் இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. கொஞ்சம் நின்றுருக்கு, லைட்டாக நின்றுருக்கு. இந்த தூரல் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வருது. ஸோ லிஃப்ட்டு கேட்டு போவோம், ட்ரை பண்ணுவோம். அங்கேயே உட்காந்துருந்தா வேலைக்கு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். சரி பார்ப்போம் லிஃப்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ அங்கே
இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு இந்த தண்ணி ஃபுல்லாக அந்த பாலத்தில் மூழ்கி அதை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கார் மட்டும் தான் வருது, சில நேரம் பைக்கும் வந்துடுது. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பைக் வந்தால் அதாவது லிஃப்ட்டு கேட்கலான்னு பார்த்தா எதுவுமே வர மாட்டேங்குது. காரும் லிஃப்ட்டு தர மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது, வாழ்க்கை இப்படி போகுது. நம்ம வந்து ஒரு பிரதர்கிட்ட வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம் கேட்டிருக்கோம். ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. வாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் சைடில் கூட்டி வந்திருக்காரு. ஒரு ஹோட்டல் சாப்பிட்றதுக்காக தான் நம்மளை இங்கே கூட்டி வந்திருக்காரு. ஆக்சுவலாக நம்ம ரைட் சைடு தான் போகணும். ஆக்சுவலாக இந்த பேக் போயிட்டு ரைட் சைடு அவுட்லைன் போகணும். ஸோ சாப்பிட்டு போகலான்னு சொல்லி தான் இறக்கி வச்சுருக்காரு. வாங்க சாப்பிட்டு. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்பா அடான் இருக்குங்க. ஏன்னா எஸ்டர்டே ஃபுல்லாக வந்து நான் வச்சுருந்த பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், மற்றபடி எதுவுமே சாப்பிடல. ஸோ இப்போது ஓரளவு ஒரு வாங்கி கொடுத்தா நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன். சரி ஓகே வாங்க போயிட்டே இருக்கலாம். ஐயோ திரும்ப மழை பிடிச்சிக்கிச்சுங்க, என்னடா இது, இந்த மழை விடாது போலையே. எப்பா ஏற்கனவே ஒரு நாள் ஃபுல்லாக பெஞ்சது போதாதான். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். ரெஸ்டாரண்ட்டில் வந்து 100 ரூபாய்க்கு எதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா அந்த கெட்ஸ் மீல்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் இருக்குது. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். இன்னொன்று விஷயம் என்னென்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க, நிற்கவே மாட்டேங்குது, எரிச்சலாக இருக்குது. ஓகே பார்க்கலாம். மழை நிற்காதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். அப்படியே இந்த வீடியோவும் முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அந்த ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்தோடனே அதை மட்டும் காமிச்சிடுறேன். காமிச்சிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேங்க, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு சின்ன அதிசயம் நடந்துச்சு, அதை நாளைக்கு சொல்லலான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் லைட் இல்லாமல் எதுவுமே பேச முடியாதுங்க. அந்த ஒரு அதிசயத்தை சொல்லணும்னா லைட்டு வேணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. என்ன சுத்தமாக நான் மட்டும் தெரிய மாட்டேறேன். சரி ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.